Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 14/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரவுண்டு 3க்கு ஒரு 66 MBBS இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக 50 MBBS இடங்கள் இந்த சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே NMC வெப்சைட்டில் வந்த அந்த இடங்களை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரவுண்டு 3க்கு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லூரி எந்த கல்லூரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ்டு பை எம்சிசி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட்டு அண்டு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 எந்தெந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்துடலாம். இதுதான் 14/10/2025 இன்று வந்த அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி ஆஃப் DGHS ஹேஸ் ரிசீவ்டு இன்ஃபர்மேஷன் டேட்டட் 14/10/2025 ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூட் டு ஆட் ஃபாலோயிங் லிஸ்ட் என்க்ளோஸ்டு பிலோ இந்த சீட் மேட்ரிக்ஸ். சரி, இப்போது 3 கல்லூரிகளில் ஒரு 66 MBBS இடங்கள் ரவுண்டு 3க்கு சேர்க்கப்பட்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூபியில் அமேத்தியில் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ் இதில் ஒரு 8 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு, அன்ரிசர்வ்டுக்கு 1, அன்ரிசர்வ்டு பிஹெச்சுக்கு 1, எஸ்சியில் 2 சீட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டு, ஓபிசிக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. அதே போல் ராம்புர்ஹத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெஸ்ட் பெங்காலில் ஒரு 8 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இது அன்ரிசர்வ்டில் 3, ஓபிசியில் 2, எஸ்சி கேட்டகரிக்கு 1, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 1 சீட்டு. அடுத்தது தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் NMC வெப்சைட்டில் உங்களுக்கு ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 இடங்கள் டீம்டில் சேர்த்துருந்தாங்க. அதை இப்போது உங்களுக்கு எம்சிசியினுடைய சீட் மேட்ரிக்ஸ்லேயும் சேர்க்கப்பட்டு விட்டது. இது டீம்டு சீட்டு. டீம்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. டோட்டலாக ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கு இப்போது இந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் 50 + 8 + 8 66 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த காலேஜெல்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, இந்த காலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுறலாம். இல்லை சார், நான் இதெல்லாம் இன்னமும் ஆட் பண்ணல, இந்த காலேஜஸையும் நாங்கள் ஆட் பண்ண விருப்பம் இருக்குது, இந்த காலேஜ் கிடச்சா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் இந்த சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ரவுண்டு 3ல் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கான ஃபினான்சியல் லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் ரவுண்ட்ஸில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ஒரு 66 காலேஜ் ஆட் ஆகிருக்குது, இந்த காலேஜ் கிடச்சா நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே எனக்கு ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிருச்சு சார், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இன்னமும் ரவுண்டு 3ல் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்னமும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுற எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லைன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சார் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா எனக்காக ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.